யாத்திராகமம் 17வது அதிகாரம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்ட நாளிலிருந்து தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்க சம்பாதிக்காத சம்பாத்தியங்களை அதிகமாக கொடுத்தார். எகிப்தை கொள்ளையிட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். எகிப்தில் எகிப்தியர்கள் சம்பாதித்த சம்பாத்தியங்கள் அனைத்தும் அவர்கள் சம்பாதிக்காமே எங்கெல்லாம் அவங்க உழைச்சி அந்த உழைச்ச காசுக்கான காசு பார்வோன் கொடுக்கலையோ போகும்போது உழைச்ச காசு எதுவும் என்ன செய்யலை, வீணாக அவங்க எகிப்தை கொள்ளையிட்டார்கள். அத்தனை ஆசீர்வாதத்தோடு புறப்பட்டு வருகிற இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடக்கும்போது கூட அவர்கள் பயந்த சூழ்நிலையிலே தேவன் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கார். பின்தொடர்ந்து வருகிற சத்துருக்களை தேவன் முறியடித்தார். அவர்கள் அப்படியே புறப்பட்டு வரார்கள். வர்ற பாதையிலெல்லாம் அவங்களுக்கு வந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒன்லி சாப்பாடு பிரச்சனை, தண்ணி பிரச்சனை மட்டும்தான். எங்கேயுமே அவங்க யுத்தத்தை பார்க்கல. See, when they came out of Egypt, they did not go through any kind of war or any kind of fight with any enmities. Only they faced the problem of water problem and food problem. And they gossip, they murmur against the leader. This was the things was happening there. இதுதான் நடந்துகிட்டே இருக்குது. மோசேட்ட வந்து சண்டை போடுறது, மோசேட்ட வந்து வழக்காடுறது, எங்களுக்கு சாப்பாடு இல்லை, எங்களுக்கு தண்ணி இல்லை, இதே பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு. தே டிட் நாட் ஃபேஸ் எனி வார். எங்கேயுமே அவங்க யுத்தத்தை ஃபேஸ் பண்ணலை. எங்கேயுமே அவங்க எங்கேயும் ஆட்டி சண்டையை போட்டு ஜெயிக்கலை. ஆனால் 17வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஃபைட்டிங் தே ஆர் ஏபிள் டு ஃபேஸ் இட். சண்டை முதல்ல சண்டையை யார் எதிர்பார்க்குறா அப்படின்னா, எதிர்நோக்குறா அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள். யாரோடு என்று சொன்னால் அமலேக்கியர்ஸ். அமலேக்கியர்களோடு கூட ஏற்படுகிற முதல் பிரச்சனை. இப்போ நம்ம ஊர் ஸ்டைல் பிரகாரம் தெருவில் சண்டை நடக்குன்னா அப்படி நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சேர் போட்டு உட்காந்துக்கிற பார்க்குற நிறைய பேர் இருப்பாங்க, வயசானவங்க. சேர் போட்டு உட்காந்து பார்ப்பாங்க, எங்கே யாருக்கு முடியுது, என்ன பேசுகிறாங்க. கடைசியில் வீட்டில் வந்து சீரியல் ஓடும். கடைசியில் அவன் தான் தப்பு, இவ தான் தப்பு, அவன் ரைட்டாக பேசினா, இப்படி நம்ம வீட்டில் ஓடும். நமக்கு சம்மந்தம் இல்லாத பல கவலைகள் அவங்க சண்டைகள் மூலயமா வரும். நமக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமே இருக்காது. ஆனால் நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்க பார்க்கலாம், அதிக கவலையோடு கவலைப்படும். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் மொத யுத்தத்தை அங்கே ஃபேஸ் பண்ணுறாங்க. யுத்தத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆண்டவர் அதை நோட் பண்ணி வச்சுட்டாரு. என் பிள்ளைங்கிட்ட சண்டை போட்டது யாரு? அது வரைக்கும் பிரச்சனை வந்து சாப்பாடு பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, இதுதான். ரெண்டாவது பின்னிட்டு பார்த்து எகிப்தில் சாப்பாடு நல்லா இருந்துச்சு, கொம்மட்டிக்காய் நல்லா இருந்துச்சு, வெள்ளரிக்காய் நல்லா இருந்துச்சு, இதுதான் நடந்துட்டே ஒழிய எங்கேயுமே they did not face the real war. இப்போ அமலேக்கியரோடு கூட மிகப்பெரிய ஒரு யுத்தம் ஆரம்பிக்க போகுது. ஓகே, இந்த அமலேக்கியர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த அமலேக்கியர் 24 அதிகாரம், என்னாகமம் 24 அதிகாரம் 20வது வசனத்தில் தேவன் இவ்வாறு சொல்வார், அமலேக்கியன் முந்தி எழும்பினவன், ஆனாலும் அவன் முடிவிலே முற்றிலும் நாசம் அடைவான். வசனத்தை வாசிருக்கீங்களா? என்னாகமம் 24:20. எடுத்துரைத்து நம்பர் சாப்டர் 24 verse 20. கரெக்ட், வாசிட்டேரு. அமலேக்கியன் முந்தி எழும்பினவன், ஆனாலும் அவன் முடிவிலே முற்றிலும் நாசமடைவான். அவன் முந்தி எழுப்பினாலும் முற்றிலும் நாசமடைவான் என்கிற ஒரு வார்த்தை அமலேக்கியனை குறித்து தீர்க்கதரிசி பாடின ஒரு பாட்டு. அவன் முந்தி எழுப்பினவன், எல்லாருக்கும் முன்னாடி வந்து அவங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு. ஆனா அவனுடைய முடிவு எப்படி இருக்குமா? முற்றிலும் ஒண்ணுமில்லாம போவன். இன்னும் வரைக்கும் வேர்ல்டு மேப்ல அமலேக்கியனுக்குன்னு ஒரு நாடு கிடையாது. நீங்க இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில இருந்து நீங்க எடுத்துக்கோங்க, இஸ்ரவேல்ங்கிற நாடு இருக்கும், எஜிப்ட்னு இருக்குது, ஈரான், ஈராக்கு, என்ன கொஞ்சம் பேர் அங்கங்கேயும் மாறி இருக்கும் ஒழிய அந்தந்த ஊர் அப்படிதான் இருக்குது. ஆனா அமலேக்கியர்கள்ங்கிறத பேரை எங்கேயும் பார்க்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் முதல்ல சொல்லிட்டாரு, உன்னை இந்த பூமியில ஒரு இடத்துல கூட நீ முளைக்காத அப்படின்னு நான் என்ன செய்வேன், நாசம் பண்ணி போடுவேன். இந்த அமலேக்கியன் யார் என்று சொன்னால் ஆதியாகமம் 36:12 வாசிங்க. திம்னாள் ஏசாவின் குமாரனாகிய எலிப்பாசுக்கு மறுமனையாட்டியாய் இருந்து எலிப்பாசுக்கு அமலேக்கை பெற்றார். இவர்களே ஏசாவின், அதுக்கப்புறம் டேஸ் 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 வரும். இதிலே உங்களுக்கு தெரியும், திம்னாளுக்கு பிறந்தவன். ஏசா யாரு? ஏசா யாரு? ஈசாக்கினுடைய குமாரர்கள் 2 பேர், யாக்கோபு, ஏசா. ஏசாவினுடைய மறுமனையாட்டியினுடைய மகன் தான் யாரு? அமலேக்கியன்.
இந்த அமலேக்கியனுடைய சந்ததியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இவங்களை பூமியில நான் ஒண்ணு இல்லாம ஆக்குவேன். ஈவன் ஆண்டோடைய கோபம், முழு கோபம் அவங்க மேல வந்ததுக்கு காரணம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழுப்பி நின்றது ஆண்டவருக்கு பிடிக்கல. அதனால தான் நீங்க வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த அமலேக்கியர்கள் யார் அப்படின்னா உபாகமம் 25 அதிகாரம் 17 19 வரைக்கும் நம்ம வாஸ்து பார்ப்போம் என்று சொன்னால், உபாகமம் 25 அதிகாரம் அதனுடைய 17 19 வரைக்கும். முதல்ல நான் நோட் பண்ணி வச்சிருக்க யார் அப்படின்னா, இந்த அமலேக்கியர்கள் என்ன சுவாபத்தை உடையவர்கள் என்று சொன்னால், அவர்கள் தேவனுக்கு பயப்படாதவர்கள். they never fear god, they never fear god. அமலேக்கியன் தேவனுக்கு பயப்படாதவன். 2 அதோட சேர்ந்து வாசிக்கணும், அதோட சேர்ந்து வாசிக்கணும் திரும்ப. உனக்கு எதிராக வந்து தேவனுடைய பிள்ளைக்கு எதிரானவன். 3 நீ இளைத்து விடாய்த்து இருக்கும் போது உன்னோடு யுத்தம் பண்ணுவான். விடாய்த்து களைச்சு போய் இருக்கும் போது அவன் என்ன செய்வான்? யுத்தம் பண்ணுவான். அடுத்தாக்கல பின் உன் பாளையத்துக்கு பின்னாடி நடக்க முடியாம வந்துகிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, பின்னாடி பலவீனமானவங்களை தாக்குவான். 4 காரியத்தை இங்க உபாகமம் 25 அதிகாரத்துல அமலேக்கியனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த அமலேக்கியன் யார் என்று சொன்னால், ஒருவேளை இன்னைக்கு நம்ம அந்த அமலேக்கியனை சத்துருக்கு நம்ம ஈக்குவலா நம்ம சொல்லுவோம். he is the spirit of devil. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்கிற பொல்லாத ஆவிதான் அந்த அமலேக்கியர்கள். இந்த அமலேக்கியன் யார் என்று சொன்னால், அவன் தேவனுக்கு பயப்படாதவன். he never fear god. ஆண்டவருக்கு பயப்பட மாட்டாங்க, ஆண்டவருக்கு பயப்பட மாட்டாங்க. 2 தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரானவர்கள். they always against only the godly people. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரானவர்கள். 3 இளைத்து விடாய்த்து இருக்கும் போது, நம்மளே போதம்பா சாமி இதுக்கு மேல எனக்கு ஒரு பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் சொல்லி முடிங்க இன்னொரு பிரச்சனையை என்ன செய்வான்? கொண்டு வருவான். இதுதான் the spirit of Amalekans. ஒரு பிரச்சனை விளைத்து போய் இப்பதான் பலவீனத்திலிருந்து வந்திருப்போம், இப்பதான் கொஞ்சம் காசு செலவழிச்சு மேலே எழும்பி வந்திருப்போம், இப்பதான் அந்த வியாதியிலிருந்து வெளியே வந்திருப்போம், திரும்ப அடுத்தாக்குல ஒரு பிரச்சனையை கொண்டு வருவான். விடாய்த்து போய் இருக்கும் போது, when we are having too much problem, too much discourage, he will add more and more. then fourth one என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? பலவீனமானவங்களை தாக்குவான். he knows that who is weak among us, or he knows about your weakness. உங்க பலவீனம் என்ன என்பது அவனுக்கு நல்லாவே என்ன செய்யும் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. உங்களுக்கு பீடி குடிச்சா குடிக்க மாட்டீங்க, அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா வேற ஒரு பிரச்சனை நீங்க டக்குன்னு விழுந்துருவீங்க, அதை டக்குன்னு கொண்டு வருவான். உங்களுடைய பலவீனம் அவனுக்கு நல்லாவே தெரியும். உங்க பலவீனங்களை அவன் ஃபோக்கஸ் பண்ணுவான். he always focus on your weakness. அதனால தான் சொல்றான், நீ நேருக்கு நேர் யோசுவாட்ட யுத்தம் பண்ண வரல, எங்க முன்னாடி யுத்த வீரர்கள் இருக்காங்க அவங்ககிட்ட நீ சண்டை போடல. ஆனா நீ யார்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிற? பின்னாடி பின்னாடி நடக்க முடியாம வார தாத்தாட்டையும் பாடித்தையும் இணைஞ்சிட்டு இருக்க. சொல்லு. சண்டையை போட்டு நாங்க ஜெயிச்சிட்டோம்ல, நாங்க ஜெயிச்சிட்டோம்ல, நாங்க ஜெயிச்சிட்டோம்லன்னு சொல்ற. அதுதான் சொல்றேன், உன் பலவீனம் சத்துருவுக்கு தெரியும். most of the time we know that we will be thinking that okay everything knows by God. Yes, it is true that it is knows by God. Same way devil knows about your weakness. அவனுக்கு உங்க வீக்னஸ் நல்லாவே தெரியும். உன் பலவீனங்கள்ல அவன் தாக்கலை ஏற்படுத்துவான். அதுதான் இந்த அமலேக்கியனுடைய காரியம். உன் பலவீனமானவர்களை என்ன செய்வான் சொல்லுங்க பார்க்கலாம். உன் பலவீனங்களை பயன்படுத்தி உன்னை எதிர்ப்புவான். உன் பலவீனங்கள் பிசாசுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கும் இந்த அமலேக்கின் ஆவிகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா போராடும். டுடே ஆல்சோ the same spirit of this kind of devil always against godly people. முதல்ல நான் என்ன சொன்னேன்? they never fear God. தேவனுக்கு அவங்க பயப்படவே மாட்டாங்க. என்னமா ஆயிட்டு போகுது, நான் அவனை ஒண்ணு இல்லாம ஆக்கிதான் ஆவேன். தேவனுக்கு பயப்படாதவர்கள் பயப்பட மாட்டாங்க. 2 நான் சொன்னேன், ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்க அவன் எதிரானவன். நீங்க சர்ச்சுக்கு போறது பிடிக்காது, ஜெபம் பண்றது பிடிக்காது, பைபிள் படிக்கிறது பிடிக்காது, ஊழியத்துக்கு போறது பிடிக்காது. இனி சொல்லப்போனா நீ எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமா பண்ணணும்னு செய்றியோ அதெல்லாம் உனக்கு என்ன செய்ய மாட்டான் சொல்லுங்களேன். சொல்லுங்க, தரமாட்டான். நம்ம சர்ச்சில் உட்கார்ந்துருந்தாலும் மனசு சர்ச்சில் இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் இவ்வளோ டீட்டெயில் இருக்கும் நமக்கு வேலை பார்க்கறதுக்கு.
He never give a chance to walk with God. தேவனோடு நடப்பதற்கு உனக்கு இடமே தர மாட்டான். இஸ் a very cunning fellow. ரொம்ப ரொம்ப யோசிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவன் எப்பவும் அவன் எதிராகவே இருப்பான். நீ ஆண்டவருக்கு நெருக்கமா போயிடக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமா நடந்தா நீ பரலோகத்துக்கு போயிருவ. ஆண்டவருக்கு பிரியமா நடந்தா நீ கானானுக்குள்ள பிரவேசிச்சிருவ. அதனால தான் உனக்கு என்ன பண்ணிட்டே இருக்கான்னு சொல்லுங்க பார்க்கலாம். போற பாதையெல்லாம் டிஸ்டர்பன்ஸ். He always disturb us. மூணாவது நான் சொன்னேன், விடாய்த்து இருக்கும்போது நிறைய பேருக்கு நடக்கும். இது நம்ம கோஷ்டி. நம்ம விடாய்த்து இருக்கும்போது சொல்லுங்க பார்க்கலாம், போட்டே இருப்பான். போடு ஒன்று, இன்னொன்று சேர்த்து வை, இன்னொன்று சேர்த்து வை, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, சொல்லுங்க, சேர்த்து 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 வைப்பான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான சோர்வை மிகப்பெரிய பெரிய அளவில் ஏற்படுத்துவான். கடைசியாக சொன்னேன், he knows our weakness. You think that only you knows your weakness. நிறைய தடவை நினைப்போம், ஏன் பலகீனம் எனக்கு மட்டும் தான் தெரியும், இன்னொருத்தனுக்கு தெரியும். ஏசப்பாக்கு தெரிஞ்ச மாதிரி யாருக்கும் தெரியும், இவனுக்கும் தெரியும். அதில் தான் ஏசப்பா சோர்ந்து போய் களைச்சி போய் வனாந்தரத்தில் இறங்கி வரும்போது, ரொம்ப பசியாக இருக்குதோ, சாப்பிட்றீரா இந்த கல்லை, உன்னுடைய களைப்பு அவனுக்கு தெரியுமா தெரியாதா? உன்னுடைய பலவீனம், உன் சோர்வு அவனுக்கு நல்லாவே தெரியும். எங்கே உனக்கு வீக்னஸோ அங்கே தான் உனக்கு ஆப்பு வைப்பான். புரிஞ்சா நான் என்ன சொல்ல வரேன்னு? நான் தான் சொன்னேன், எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னு சொன்னான். ஊசி போய் இருந்தாலும் நாளைக்கு கொஞ்சம் சூடாக்கி தாங்காமான்னு தான் நான் கேட்பேன். ஏன்னா நான் யார்? நான் கிளாஸில் சொன்ன ஞாபகம் இருக்கேனுங்க. நான் ஒரு பிரியாணி பிரியர்னு சொன்னால் எங்கிட்டு போனாலும் சரி, நல்ல பிரியாணி வாசம் அடிக்கல அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை அவங்களுக்கு பிரியாணியை பிடிக்கணும், எப்பா என்ன ஒரே மசாலா வாடையாக அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பிரியாணி எங்கிட்டு போனாலும் சரி, பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அதை விட நல்ல நல்ல அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கும், பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அதை விட வேற வேற ஸ்மெல்லாம் வரும். ஆனால் இந்த பிரியாணி ஸ்மெல் மட்டும் வந்த உடனே என்ன வாசமாக இருக்குது பிரியாணி நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதுதான் நம்முடைய வீக்னஸ். ஹி நோஸ் அவர் வீக்னஸ். என் பலகீனம் என்ன என்பது அவனுக்கு தெரியும். நான் நல்லா ஜெபிக்கிறவன் தான், நான் நல்லா போராடுறவன் தான், நான் நல்லா ஆராதிக்கிறவன் தான், நான் ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறவன் தான். சேம் வே, வேர் இஸ் மை வீக்னஸ்? என் வீட்டுக்கு எங்க பலகீனம், என் வீட்டில் எது வழியா வரலாம், என் வீட்டுக்குள்ள யார் மூலியமா வரலாம், எவ்ரிதிங் ஹி நோஸ் தட். எல்லாத்தையும் அவன் அறிஞ்சிருக்கிறான். அதனால தான் அவனுக்கு பேரே அவன் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவி. வானமண்டலத்தின் பொல்லாத ஆவி. ஹி நோஸ் எவ்ரிதிங். ஹி நோஸ் எவ்ரிதிங். நம்முடைய பலவீனம் அவன் நன்கு அறிந்து. அதனால தான் இந்த அமலேக்கியனை பார்த்து சொல்றாரு, இந்த 4 காரியத்தை வச்சு என் பிள்ளைகள்கிட்ட ஜெயிக்க போறியப்பா. நீ ஒன்று தேவனுக்கு பயப்பட மாட்டேன், 2 எப்போ தேவனுடைய பிள்ளைக்கு எதிராக தான் செயல்படுவ, 3 இழைச்சி போனவன்ட்டு தான் உன் திறமையை காட்டுவ, 4 பலவீனமானவன்ட்ட தான் உன் ஸ்ட்ரென்த்தை கொண்டு காட்டுவ. இதிலும் மேலானவ ஒன்றை நிர்மூலமாக்குறதுக்கு என்னால் மட்டும்தான் முடியும். அது என்ன அப்படின்னா, அவர் மோசையை கொண்டு காரியத்தை செய்ய வைக்கிறார். என்ன அப்படின்னா, போராடி மேற்கொள்வது, போராடி ஜெபிப்பது. நான் அமலேக்கியனை குறித்து அதிகமாக பேச விரும்பலை, சத்ருவை குறித்து அதிகமாக நான் பிரசங்கம் பண்ண விரும்பலை. பட் அவனை ஜெயிக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, போராடி ஜெபிப்பது. என்ன போராடி ஜெயிப்பது? இதில் ஜெபந்தான் முக்கியம். யுத்தத்தை விட ஜெபந்தான் முக்கியம். யோசுவாவை யுத்தத்துக்கு அனுப்பினாலும் யோசுவா யுத்தத்தினால ஜெயத்தை கொடுக்கல, மேலே ஜெபிச்சுக்கிட்டு இருந்த ஒரு மோசையினால தான் என்ன கிடைச்சிச்சு? இதுல எதுல ஜெயம்? யுத்தத்தினால ஜெயமா, ஜெபத்தினால ஜெயமா? யுத்தம் நடந்துச்சு, யுத்தம் நடந்துச்சு. ஆனா அங்க ஜெபம் குறைஞ்ச போது இவங்க கீழே தோத்துட்டாங்க, இங்க கீழே தோத்துட்டாங்க, கீழே தோத்துட்டாங்க. நிறைய தடவை நம்ம சாதிக்கலான்னு பார்ப்போம், உங்ககிட்ட ஜெப குறைபாடு இருக்கும் போது நீ தோத்துட்ட. எழுதி வச்சுக்கணும், நான் தோத்துட்டேன், நான் நல்லா ஜெபம் பண்ணல, ஆண்டவருக்கு பிரியமா நடக்கல அப்படின்னா நான் தோத்துட்டேன். எங்கேயோ ஒரு இடத்துல நான் ஜெயிச்ச மாதிரி நினைக்கிறேன், ஆனா நான் ஜெயிக்கல. எங்கேயோ யாருக்கோ நான் தோல்வியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். Sometime I thought that I got a victory, but same time somewhere somebody is losing because I am not interceding. If I am not praying for others, if I am not praying for the problem, if I am not praying for you, somewhere somebody is a loser. Somebody is a loser. If I am not praying for you, I may be okay. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் மேலே கையை தூக்கி வச்சு தோத்துறேன் நான் இப்படிட்டு இருப்பேன். ஆனால் என்ன சேர்ந்த யாருக்கோ ஒரு பிரச்சனை. somebody is losing, somebody is getting away. நல்லா புரிஞ்சுக்கணும். போராடி ஜெபிப்பது, இதில் ஜெபந்தான் மிக மிக முக்கியம். யுத்தத்தை விட ஜெபந்தான் ஜெயத்தை கொடுத்துச்சு. மோசே யோசுவா பார்த்து சொன்னா, நீ யுத்தம் பண்ணு, ஆனா ஒண்ணு, நீ அல்ல, யோசுவா அல்ல, மோசையின் ஜெபமே வெற்றியை கொடுத்தது. ஊக்கமான ஜெபம், அதுதான் ஜெபத்தின் வல்லமை. அதே நேரத்தில் யார் ஜெபிக்கிறாங்களோ சொல்லி முடிங்க, அவங்களுக்கு தான் சோர்வு. ஜெபிக்காதவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஜெபிக்கிறவங்களுக்கு என்ன உண்டு சொல்லுங்க பார்க்கலாம்?
ஆமா, மோசே செபிக்காம இருக்கும்போது அவனுக்கு கை வலியே கிடையாது. எப்போ செபோன்னு கையை தூக்கிட்டானோ சொல்லுங்க, அப்பதான் கைக்குள்ள வலி. பத்ரி அங்க அப்படிதான் இருக்குது. அவ்வளவு நேரம் மோசே கையில வலிக்கல, செபோன்னு கையை தூக்கின உடனே அவனுக்கு கையில பிரச்சனை வந்துச்சு, சோர்வாயிட்டான். when he started to pray automatically he is getting tired, he is getting a problem. சில நேரம் செபிக்கிறவங்களுக்கு தான் அதிக பிரச்சனை. என்னப்பா அதை நான் சோமன்ட்டே தான் இருக்கிறேன், எவ்வளவு சோமன்னாலும் ஒன்றும் சொல்லுங்க ஒன்றும். ஆமாம், இங்கே மோசே வந்து ஓகே ஐ எம் கெட்டிங் டயர்ட், கேன் ஐ சிட் சம் டைம் அண்ட் ஓகே லெட் அஸ் வெயிட் ஃபார் half an hour then we will fight again. அப்படி சொல்லவே இல்லை. இடைவிடாத ஜெபம் வெற்றியை கொடுத்துச்சு. இடைவிடாத ஜெபம். அவன் சோர்ந்து போனாலும், கைகள் சோர்ந்து போனாலும், ஆரோனும் ஊரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்பா மோசே முழங்கால் போட்டு அவனால முழங்கால் போட முடியல, எடுத்துட்டு ஒரு கல்லை வைக்கிறாங்க. மோசே ஐயா உட்காருங்க, சேர்ல உட்கார், ஆனா கையை இறக்கிடக்கூடாது. ஆளு உட்கார்ந்து இருந்தாலும் ஜெபம் குறையக்கூடாது. நாங்க உங்களுக்கு என்ன பண்றோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆர் யூ சப்போர்ட்டிங் ஒன் another through prayer? எனக்கு நீங்க ஜெபம் பண்றீங்களா? உங்களுக்கு நான் ஜெபம் பண்றேனா? ஆர் வி சப்போர்ட்டிங் த்ரூ prayer? ஒருத்தரை தாங்காமா? தென் அமலேக்கியனுடைய போராட்டம் நமக்குள்ள கிடையாது. இஃப் யூ ஆர் நாட் praying ஃபார் anyone, நமக்குள்ள யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்க ஜெபம் பண்ணல அப்படின்னா எங்கேயோ யாரோ ஒருத்தரை நீங்க தோத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப மிக தெளிவாக எழுதி வச்சிருக்கிறேன். நான் செபிக்கல அப்படின்னா என்ன சார்ந்த யாரோ ஒருத்தர் தோக்குறாங்க. மோசே did that. நான் செபிக்கல அப்படின்னா யோசுவா தோத்துருவான். நான் செபிக்கல அப்படின்னா என் இஸ்ரவேல் ஜனங்களை யாராவது ஒருத்தர் செத்து போயிடுவாங்க. அதுதான் ஊக்கமான ஜெபம், அதுதான் இடைவிடாத ஜெபம். சும்மா ஜெபம் பண்ணிட்டு சோத்திரம் முடிக்கிற ஜெபம் எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு நீங்க அதை செய்யணும் ஆண்டவரே. திறப்பில் காத்திருந்த மோசேயை போல when you keep on asking, keep on knocking, keep on interceding for one request, ஆண்டவரே இந்த அமலேக்கியனுடைய ஆவிகளை என்னை விட்டு என்ன செய்யுங்கப்பா, துரத்துங்கப்பா, இந்த அமலேக்கியனை நிர்மூலமாக்குங்கப்பா. ஜெபம் தான் ஜெயத்தை கொடுத்தது, யுத்தம் அல்ல. யுத்தம் பண்றதுக்கு முன்னாடி நின்னாலும் மோசேயின் கைகள் தளர்ந்த போது சொல்லி முடிங்க, யார் மேற்கொண்டார்கள்? மோசேயின் கைகள் தளர்ந்த போது யார் மேற்கொண்டார்கள்? அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். வெறுமனே ஆண்டவரே நான் தான் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிட்டேன் ஆண்டவரே கொஞ்சம் ரெஸ்ட் தாங்கப்பா அப்படின்னு கேட்கல. ஜெபிக்கிறவனுக்கும் மன்றாடுகிறவனுக்கும் வெற்றி என்னைக்குமே நிச்சயம். நம்ம தோத்து போயிடக்கூடாது. சொல்லுங்க நான் தோக்கல. ஆமா, நீங்க யாரும் தோக்கல. அமலேக்கே தான் தோத்து போகணும். ஆமா, உங்க பலவீனம் அவனுக்கு நல்லாவே தெரியும். பலவீனங்களை தாக்குவான். 2, நீங்க நல்லா போராடி ஜெபிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சோதனை உண்டு, சோர்ந்து போவீங்க. தாங்குங்க. ஆரோனும் ஊரோனும் உங்களை தாங்குறது போல ஒருத்தரை நம்ம தாங்குங்க, ஜெபத்துல தாங்குங்க. 5 பைசா நீங்க கொடுக்கணும் பிரயோஜனம் கிடையாது. பட் நீங்க என்ன செய்யுங்க சொல்லுங்க பார்க்கலாம். ப்ளீஸ் ப்ரே ஃபார் ஒன் another. It is not money, it is not the strength, it is not the fight, it is only prayer can support each others. நான் தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆரோனும் ஊரும் ஊழியக்காரன் அப்படியே திறப்பு நிற்கும் போது வந்து சொன்னாங்க, மோசே ரெஸ்ட் எடுன்னு சொன்னாங்களா? இல்லையே. மோசேட்ட சொல்லலையே, மோசே ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க. காலமே தொடங்கி எப்போ வரைக்குமா? சாயங்காலம் வரைக்கும் மோசையின் கைகள் எப்படியே இருந்துச்சான், கொஞ்சம் கூட குறைக்கல, உயர்த்தியே இருந்தது. ஆளுக்கு ஒரு கல்லை போட்டு மட்டும் தான் உட்கார வச்சாங்க ஒழிய கையை தாங்கி பிடிச்சிக்கிட்டாங்க. மோசை நீங்க சோம் பண்ணுங்க நாங்க கூட இருக்கோம். சில நேரம் ஊழியக்காரங்க சோம் பண்ணுங்கனாலும் அவர் தான் கத்துவார ஒழிய நம்ம உட்காந்து வேற ஏதோ வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருப்போம் இல்லையா? அன்னைக்கு சர்ச்சில் அதான் நடந்துகிட்டு இருக்குது. சோம் பண்ணுங்க சிஸ்டர், சோம் பண்ணுங்க ஊக்கத்தோட சோம் பண்ணுங்க. அவர் தான் ஊக்கத்தோட சோம் பண்ணணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எங்க இருந்து வரும் சொல்லுங்க பார்க்கலாம். when we join together, எங்கே 2 அல்லது 3 பேரை நாமத்தினால் ஒருமனப்பட்டு கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவே நான் இருப்பேன். சோர்ந்து போக வேண்டாம். சோர்வை கொண்டு வருகிறது மிகப்பெரிய ஆபத்து. ஆனா சோர்வை ஜெயிக்கிறது ஜெயம், ஜெபம். சோர்வு மிகப்பெரிய ஆபத்து. சோர்ந்து போயிட்ட நீ தோத்துட்ட, உன்னை சார்ந்தவங்களும் தோத்துட்டாங்க. when we say that, oh Lord, that much problem, that much difficulty, oh Lord, what I can do, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, இவ்வளவு பிரச்சனை இருக்கே, ஐயோ. நல்லா புரிஞ்சுக்கணும், you are defeated. நம்ம தான் தோத்து போயிடும், நம்ம சேனை தோத்து போகுது. அமலேக்கியனை முறியடிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்து ஜெபம் பண்ணும் போது. ஒரு நபருக்காக ஜெபிக்கும் போது நீங்க ஒன்று சேர்ந்து ஜெபிச்சு பாருங்க, நிச்சயமா தேவன் விடுதலையை தருவார். சோர்ந்து போக வேண்டாம். சோர்ந்து போறவங்களுக்கு பலவீனம் வரும், சோர்ந்து போறவங்களுக்கு வியாதி உண்டு.
சோர்ந்து போறவங்க தோத்து போவாங்க. அநேக நேரங்களில் சோர்ந்து போறவங்களை பார்த்தா ஐயோ பாவம் அப்படி தோணும். ஜெபிக்கிறவனுக்கு போராட்டம் உண்டு, ஜெபிக்கிறவனுக்கு வியாதி உண்டு. ஜெபிக்கிறவன் பார்த்தா தோத்த மாதிரி தான் இருப்பான். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த ஒரு நபருடைய ஜெபத்தினால தான் இன்னைக்கு எனக்கு வெற்றி, இன்னைக்கு எனக்கு ஜெயம். எங்கேயோ ஒரு மூலையில மேபி யுவர் மதர், மேபி யுவர் ஃபாதர், மேபி யுவர் பாஸ்டர், ஆர் மேபி யுவர் ஃபாதர், மேபி சம்மன் இன் யுவர் ஃபேமிலி, somebody prayed for you. அதனால தான் இருந்து வெளியே வந்தீங்க. ஆமே கரெக்ட்? ஆமாவா இல்லையா? எங்கேயோ ஒரு இடத்துல உங்க அப்பா இல்ல உங்க அம்மா இல்ல உங்க பாஸ்டர் இல்ல உங்க கூட பிறந்தவங்க இல்ல யாரோ ஒருத்தர் உங்களுக்காண்டி ஜெபிக்க போய் தான் இன்னைக்கு நம்ம சர்ச்சில் உட்கார்ந்துருக்கிறோம். அதுல இருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்திருக்காரு, அதுல இருந்து ஜெயத்தை கொடுத்திருக்காரு. விட்டுறக்கூடாது. அமலேக்கின் ஆவிகளை முறியடிப்பது ஜெபத்துல மட்டும்தான். ஆமென் சொல்லுங்களேன். அவன் தேவனுக்கு பயப்படாதவன், நீங்க தேவனுக்கு பயப்படுறவங்க. அவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரானவன், நம்ம தேவனுடைய பிள்ளைகளை நேசிக்கிறவங்க. அவன் இளைத்து போனவங்கிட்டே விளையாடுவான். நம்ம இளைத்து போனாலும் சோர்ந்து போகாம தேவனுடைய சமூகத்தில் நிற்பேன். என் பலவீனம் பிசாசுக்கு தெரியும், அதே நேரத்தில் என் பலவீனம் ஏசப்பாவுக்கு தெரியும். ஜெபத்துல நான் மன்றாடும் பொழுது எனக்கு என்னது தருவார் சொல்லுங்க பார்க்கலாம். சோர்வு எங்கேயோ அங்க தோல்வி வந்து கொண்டே இருக்கும். அதனால தான் லூக்கா 18 அதிகாரம் 1 வாசிக்க வேண்டாம். லூக்கா 18 அதிகாரம் 1 வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஜெபத்துல நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதான், சோர்ந்து போயிடக்கூடாது. He will give, அவன் கொண்டு வருவான் சோர்வை. ஜெபத்துல சோர்ந்து போயிடக்கூடாது. 1000 பிரச்சனை வந்த உடனே சோர்வு, உடனே தூக்கம் வந்துடும், உடனே தூங்கிடுறது. பிசாசு போட்டு அமுக்கிட்டான் பாதர், என்ன செய்ய? பிசாசு அமுக்கல, உன் போர்வையும் தலைவாணி தான் ஒன்று அமுக்குச்சு. தூக்கி வெளிதூக்கப்பட்டதான் தெரியும். ஆமா, சோர்ந்து போயிடுவோம். ஐயோ ஒன்றும் முடியலையே, இதுக்கப்புறம் என்னால் போக முடியாது. இல்லை, உன்னால் போக முடியும். இதுக்கப்புறமும் நீ பிரச்சனையை தாங்க முடியுங்கிறதுக்காக தான் உனக்கு அந்த பிரச்சனை. இல்லைன்னா வேற யாருக்கா கொடுத்துருப்பாரு. உனக்கு தாங்கிறதுக்கு சக்தி இருக்கு, அதனால தான் அந்த பிரச்சனையை ஆண்டவர் உனக்கு அனுமதிக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். சொல்ல மாட்டேங்கிங்களே. ஜெபத்தை நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஆமேன். கொலோசியர் 4 அதிகாரம் 2 சொல்லப்பட்டிருக்கு, நீ ஜெபத்துல உறுதியாயிரு. கிவ் ஃபோக்கஸ் ஆன் த மேட்டர். எதற்காக நீ ஜெயித்து ஜெபத்துல ஜெயம் பெற வேண்டுமோ ஃபோக்கஸ் ஆன் இட். ஜெபத்துல உறுதியாயிரு. லூக்கா 11:8 சொல்லப்பட்டிருக்கு, ஜெபத்துக்கு உடனே பதில் தராட்டினாலும் ஜெபத்தை பூட்டி வச்சு தூங்கிடாத. திரும்ப திரும்ப என்ன செஞ்சுக்கிட்டு? ஆமா, some prayer will not be answered soon. Sometime we are expecting tonight I want Lord அப்படிமோ. அவர் சொல்றாரு, இல்லம்மா அவனுக்கு இன்னும் 1 மாசம் போகணுமே அப்படின்னு சொல்லுவோம். இல்ல ஆண்டவர் tonight, அந்த கதை ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ வேணும் ஆண்டவரே, இப்போ எனக்கு தேவை ஆண்டவர் சொன்னா தந்துடுவாரு. அப்புறம் இழுத்து வச்சு ஏவியம் பார்க்கணும். யூ அண்டர்ஸ்டுட்? நான் என்ன சொல்றேன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். உடனே பதில் விளாட்டினாலும் ஜெபிக்கணும். ஏசாயா 40:29 சொல்லப்பட்டிருக்கு, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன செய்வாராம்? அவர் பலன் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். சங்கீதம் 145:14 சொல்லப்பட்டிருக்கு, சோர்ந்து போகிறவர் ஆதரிக்கிற தேவன். நம்ம சோர்ந்து போயிட்டோம், நம்மளை ஆதரிக்கிற தேவன். எல்லாத்துலையும் ஜெயம் எடுக்கணும்னு சொன்னா ஜெபம் மட்டுமே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ சமூகத்தை நம்ம மன்றாட போறோம். எல்லாரும் முழங்கால் படிடுவோமே. நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா அமலேக்கின் ஆவிகளை தேவன் நமக்கு முன்பாக நிற்காதபடி முறியடிக்க வேண்டும். எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா.